போறோம்னா கிளாஸ்னா என்னன்றது தான் பார்க்க போறோம். ஸோ கிளாஸ்ன்றது வந்து யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். ஸோ கிளாஸ்ல என்ன இருக்கணும்னா டேட்டா மெம்பர்ஸும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸும் தான் இருக்கும். டேட்டா மெம்பர்ஸ்னா என்னன்னா வேரியபிள்ஸை தான் நம்ம டேட்டா மெம்பர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபங்க்ஷன் பண்ண போறோமோ அதை தான் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம அக்சஸ் பண்ணணும்னா நம்ம கிளாஸுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் என்னன்னா ஆப்ஜெக்டை தான் நம்ம கிளாஸோட இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். எப்போ நம்ம கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணுறோமோ அந்த டைமில் மெமரி வந்து அலோகேட் ஆகாது. ஸோ வென் கிளாஸை வந்து நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போது மட்டும்தான் மெமரி அலோகேட் ஆகும். தட் மீன்ஸ் எப்பப்பெல்லாம் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோமோ அந்த டைமில் தான் மெமரி அலோகேட் ஆகுமே தவிர கிளாஸை டிஃபைன் பண்ணும்போது மெமரி வந்து அலோகேட் ஆகாது. ஸோ கிளாஸில் வந்து என்ன இருக்கும்னா கிளாஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா கிளாஸ் நேம், தென் ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ்டு கர்லி பிரேசஸ். நான் இங்கே கிளாஸ் நேம் வந்து என்னன்னு கொடுக்குறேன்னா கார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டேட்டா மெம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸ் அப்படின்னு ஸோ இங்கே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ், டேட்டா மெம்பர்ஸ், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், அது போக இன்னொன்று என்ன இருக்கும்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் டிக்ளேர் பண்ணியிருப்போம். அதாவது இது வந்து ப்ரைவேட்டா இல்லைனா பப்ளிக்கா இல்லைனா ப்ரொடெக்டடா அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ப்ரைவேட்னா அதர் கிளாஸஸ்லாம் இதை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. பப்ளிக்னா நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் அவுட் சைட் த கிளாஸ் ஆல்சோ. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பப்ளிக் அப்படின்ற ஒரு இதை டிக்ளேர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கிளாஸ் அவுட் சைடும் வந்து இந்த வேரியபிளை அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக்கில் காருக்கு என்ன இது பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் அப்படின்ற நேம்ன்ற வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். அதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். ஸோ நேம் நான் என்ன கொடுக்குறேன்னா மாருதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம இதோட ப்ரைஸை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ லாங் டேட்டா டைப் நான் யூஸ் பண்ணுறேன், ப்ரைஸ்ன்ற வேரியபிள் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் நான் இங்கே என்ன கொடுக்க போகிறேன்னா 5 lakh கொடுத்துக்கலாம். 5 lakh ஓகே தானே, 50050 ஓகே 5 lakh அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது ரெண்டும் வந்து வேரியபிள்ஸ். கிளாஸ்ன்றது என்ன யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப், அதில் என்ன இருக்கணும் மெம்பர்ஸும் இருக்கணும், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கணும். மெம்பர்ஸ்ன்றது எதுவும் கிடையாது, டேட்டா வேரியபிள்ஸை தான் நம்ம வந்து மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் நான் இப்போ டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ நான் இந்த டீட்டெயில்ஸை வந்து நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோன்னா இதில் என்ன பாஸ் பண்ணுறேன்னா நான் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறேன் கார் C1. ஸோ இங்கே நம்ம சி அவுட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சி அவுட் ஸ்டேட்மெண்ட்ஸில் நான் என்ன கொடுக்குறேன்னா த நேம் ஆஃப் த கார் இஸ் C1 டாட் நேம் வந்து நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ் ப்ரைஸ் வந்து என்ன C1 டாட் ப்ரைஸ்ன்ற வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை டிஸ்பிளே பண்ணுறோம். தென் என்டர் ஃபைன். ஸோ இங்கே நம்ம மெயினில் என்ன பண்ணணும்னா நான் சொல்லியிருக்கேன் எப்போ நம்ம கிளாஸை டிஃபைன் பண்ணுறோமோ அந்த டைமில் மெமரி அலோகேட் ஆகாது. ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும் கிளாஸுக்கு டு ஆக்சஸ் த டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இங்கே கிரியேட் பண்ணுறோம் கிளாஸோட நேம் கார். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து C1ன்றது தான் ஆப்ஜெக்ட். ஓகேனா கிளாஸ். ஸோ சின்டெக்ஸ் நான் இங்கே கொடுக்குறேன் என்ன பண்ணியிருக்கோன்னு கிளாஸ் நேம், தென் ஆப்ஜெக்ட் நேம் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதில் இருக்கிற மெத்தட்ஸை அக்சஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் நம்ம கொடுக்கலாம். இங்கே டிஸ்பிளேன்றது தான் மெத்தட். ஸோ டிஸ்பிளேன்ற மெத்தடுக்கு நம்ம என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்டை தான் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ C1ன்றதை பாஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். சி அவுட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஆஷ் இன்க்ளூட்
ஐஓ ஸ்ட்ரீம் இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் ஹெடரை ஆட் பண்ணிடலாம். ஐஓ ஸ்ட்ரீம் நம்ம அதை வந்து ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணலை கரெக்டாக. எஸ்டிடி ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் சி அவுட் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணலை. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்றதையும் நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகே ஃபைன். நம்ம வந்து இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே இட் இஸ் டிஸ்பிளேயிங். ஸோ கிளாஸ்ன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.